ஹலோ மக்களே, இன்னைக்கு கதையை கேளுங்க. எங்க அக்கா பையன் வந்து என்னை எழுப்பிட்டு அவன் தூங்க ஆரம்பிச்சிட்டான். அவனை அப்படியே தூங்க வச்சுட்டு நான் போய் பல்லு விளக்கிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ரூம் கொஞ்சம் அழுக்கா இருந்துச்சு, அதை சுத்தம் பண்ணிட்டு நேற்று நைட்டு லேட்டாக வந்ததுனால இன்னைக்கு ஸ்டுடியோக்கு போகல. அதனால வீட்டிலேயே ஒர்க் பண்ணலான்ட்டு எல்லாத்தையும் செட்டப் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் வீடியோஸ் இம்போர்ட் பண்ணி நம்ம ஸ்டோரி டெல்லிங் ஏற்ற மாதிரி வீடியோஸ்லாம் தனித்தனி ஃபைல்ஸில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டு எல்லா வீடியோஸ்க்கும் இன்னும் டவுட் செட் பண்ணிட்டு இருக்கும்போதே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு திரும்பவும் பேக் டு ஒர்க்கு. மதியம் ஒரு 2-2:30 போல வீடியோ முடிஞ்சு அதை எக்ஸ்போர்ட் பண்ணி கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணியாச்சு. அப்படியே வீட்டுக்கு வெளியே வந்து பின்னாடி போய் பார்த்தா செம வெயில், முன்னாடி பார்த்தா அதோட சரியான வெயில். அப்படியே நம்ம மாடு நண்பர் ஒருத்தர் வந்திருந்தாரு, அவருக்கு பழங்கள்லாம் ஊட்டிட்டு அப்புறம் நான் படம் பார்க்கறதுக்கு உள்ள வந்துட்டேன். நான் படம் பார்க்குறதுன்னு ரொம்ப நேரமா அப்படியே தேடிட்டே இருந்தேன். கடைசியில் ஹாட் ஸ்டார்ல லூசிஃபர்னு ஒரு படம், பழைய படம் போலது, அதை உட்காந்து கொஞ்ச நேரம் பார்த்துன்னு இருந்தேன். வெளியே யுவின் கூட்டினே இருந்தான். என்னான்னு போய் பார்த்தா அவன் வண்டி அடிச்சு நாக் அவுட் பண்ணின்னு இருக்கிறான். அப்புறம் நான் மதியானத்துக்கு பிரியாணி அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டேன். சாப்பிட்டுட்டு அப்படியே யுவின் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஹைட்ரேட் ஆகிட்டு ஒரு 4-4:30 போல் குளிக்க கிளம்பிட்டேன். ரெடி ஆகிட்டு கிரவுண்டுக்கு கிளம்பலான்னு ஒரு 5 மணிக்கு கிளம்புனேன் வண்டி எடுத்துன்னு. அங்கே கிரவுண்டில் போய் பார்த்தா அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே அப்படின்ட்டு நானும் இவனும் மட்டும்தான் உக்காந்துருந்தோம். சரி, பாலம் இல்லை, யாருமே வேற வரல. சன்செட் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால அங்கே கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து அருமையான ஒரு காஃபியை குடிச்சிட்டு மதியம் வீடியோ சென்ட் பண்ணியிருந்த கிளைண்ட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் சொல்லியிருந்தாங்க, அதை பண்ணி முடிக்கவே மணி 8 ஆயிடுச்சு. அப்புறம் அதை எக்ஸ்போர்ட் பண்ணி கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணிட்டேன். கிளைண்ட்டும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு 9 மணி போல் டின்னரை சாப்பிட்டுட்டு வெளியே சும்மா நடந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு கதை அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.